ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரு ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. 2 ஹவர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. ஸோ உண்மையாகவே அவங்க வச்சுருக்க வீடியோஸ்லாம் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே வந்து அவங்களுக்கு அநியாயம் நடந்தது தான் தோணுது. அந்த தப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசணும்னா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நிஜமா ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்பவே உண்மையாக கஷ்டமாக எவ்வளோ பெயின் இருந்தால் அவங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. பட் உண்மையாகவே இனிமேல் வந்து சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ண அநியாயத்துக்கு எல்லாமே கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சொல்ல முடியாது. இது பண்ணதுக்கு வந்து அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு வந்து மேபி அவங்க நினச்சா ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து லாயர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு மேபி சான்சஸ் அவங்க வந்து சேலரிலாம் கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு போகிறது கூட அவங்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா எனக்கு இப்படி நடக்கும்போது யாருமே வரல. ஏன்னா அதில் ஒரு வீடியோ பார்த்து எனக்கே உண்மையாகவே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அமித்கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னென்னா நான் செத்தா கூட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாரு என்னை பொறுத்தவரை என்ன வந்து கரன்னு நினைக்கிறாங்க எல்லாருமேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிட்ட கூட வரமாட்டாங்கன்றாங்க. நான் அப்படியே கெட்டவளாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருக்குமே அந்த அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எனக்குலாம் உண்மையாக அதை பார்க்கும்போது கண் கலங்கிடுச்சு உண்மையாகவே. இன்னும் உண்மையாகவே பார்வதி ஃபேன்ஸுக்குலாம் வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அநியாயம் நடத்துனது தான் தெரியுது அதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்கள இடித்து தள்ளினது, ஸோ அவங்கள என்னென்ன பண்ணது, உள்ளே என்னென்ன பேசிட்டாங்க, அவங்க இடித்து தள்ளினது வந்து சபரி வந்து நான் திட்டமிட்டு தான் பண்ணேன்னு வேறு சொல்லியிருக்கான். உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சபரி நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு கொண்டாடுற மக்கள் வந்து அதெல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மையாகவே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ எப்படிலாம் வந்து கட்டமைக்கிறாங்க பாருங்கள். ஒரு கார்ப்பரேட் வந்து ஒரு நல்லவளை வந்து அவங்க நினச்சா கெட்டவளாக மாற்ற முடியும். ஒரு கெட்டவன் வந்து நல்லவனாக மாற்ற முடியுன்றதுக்கு இந்த இன்சிடென்ட் தாங்க ஒரு காரணம். உண்மையாகவே அவங்க வந்து நல்லவங்களாம் சொல்லவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் நான் கெட்டவன் தான் சொல்லியிருக்காங்க. சரி அந்த மாதிரி ஒரு முத்திரை தான் குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ரியலாக இருந்தாங்க. பிக் பாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியலாக நீங்கள் எப்படி ரியல் கேரக்டர் அதை இருங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர யாரும் நடிங்கன்னு சொல்லலை. பட் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் இருந்த வரைக்கும் அதான் சொல்லுவார். நீங்களாக இருங்க, நீங்கள் வந்து நடிக்காதீங்கன்றாரு. ஆனால் இந்த சீசனில் வந்து அவங்களா இருந்தது வந்து ஒருத்தர் 2 பேர். அதில் வந்து இந்த 2 பேர் வந்து கண்டிப்பாக அவங்களா தான் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை அங்கே இருந்ததில் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், வாட்டர்மெலான், வினோத். ஸோ இவங்க ஒரு 4-5 பேர் வந்து அவங்களா தான் இருக்காங்க. ஸோ மற்ற கண்டஸ்டன்ட் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நடிச்சுக்கிறவங்க தான் வந்து இந்த உலகம் நம்புன்றது வந்து கடைசியாக ப்ரூவ் ஆகிடுச்சு. உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே வந்து உடனே கேட்காது. பட் வந்து லேட்டாக நியாயம் கிடைக்கும் அவங்களுக்கு. பார்க்கலாம் மக்களே, அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது, அவங்க என்ன அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த